ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 315 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நருட்டோ யோட்டா நேருக்கு நேர் இருப்பாங்க இல்லையா, ப்ரெசென்ட்ல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யோட்டா நருட்டோக்கு முன்னால் வந்துட்டு விசில் பண்ணவும் வின் வேற லெவலில் அட்டாக் பண்ணும். நருட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான். திரும்பவும் அட்டாக் பண்ணுவான். நருட்டோ டாச் பண்ணிட்டு யோட்டா ப்ளீஸ் நிறுத்திக்கிட்டு கீழே வரப்ப திரும்ப அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பான். நருட்டோ டாச் பண்ணிட்டே இருப்பான். யோட்டான்னு கத்துறப்ப சக்குரா சப்கான்ஷியஸ்ல நருட்டோவை கான்டாக்ட் பண்ணிருப்பா. சக்குரா வந்துட்டு ஷாக்காவா நருட்டோ, சக்குரா யோட்டா நான் சொன்னேன் உன் கூட அவன் இருக்கானான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு நருட்டோ அவன் உன் கூட இருக்கானான்னு சொல்லி கேட்பான். சக்குரா கூட மட்டும் இல்லடா எங்களோடையும் தான் கீபா கூடயும் தான் ஷிகமாரு எப்படி இப்படி ஆகும்பா கீபா. நருட்டோ 4 யோட்டாவான்பா. யோட்டா நம்ம மேல கோவத்துல இருப்பானாங்கிறது ஆச்சரியமா இருக்குன்ட்டு சோஜி அதனாலதான் எல்லாத்துக்கிட்டையும் வந்திருக்கானா, நம்ம அவனை சாக விட்டுட்டோம்ட்டுன்பா. இதை கேட்ட ஷிகமாரு யோட்டா ஒன்னும் பேய் இல்ல, ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கான், இன்னொருத்த கண்ட்ரோல் பண்றான், அதை முதல்ல யோசி சோஜின்பா. என்ன ரீஅனிமேட் செய்யப்பட்டதான்ட்டு நருட்டோ மீட்கிறவங்கள ஷேடோ க்ளோன்ஸ் போல எத்தனை பேரா வேணா பிரிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ இப்போதைக்கு தெரியலன்மா ஷிகமாரு. நருட்டோ எனக்கு முன்னால இருக்க ரியல் யோட்டான்ங்கிறதுல நான் பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்க முன்னால இருக்க அந்த ஒயிட் காயா தான் இருக்கணும்பா. நருட்டோ என்ன ஒயிட் ஜெட்ஸுவான்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. அப்படின்னா அவன் உண்மையானவன் கிடையாதான்பா சக்குரா. ஆனா இந்த ஸ்னோ யோட்டாவோடதாச்சேன்பா. ஷிகமாரு இல்ல ரியல் ஒன் ஜுட்ஸுவை பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அது பாசிபிள் தான், இல்ல இப்படியும் சொல்லலாம் யோட்டாவை கண்ட்ரோல் பண்ற ஒரு தன்பா. நருட்டோ கைஸ் உங்க முன்னால இருக்கல யோட்டாவே கிடையாது, அதனால கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே சங்கடப்பட்டாலும் அதை எங்கிட்ட கொடுத்துருங்கன்பா. போட்டு தள்ளுங்க யோட்டா மாதிரி மாறு வேஷத்துல வந்தவனுங்களை போட்டு தள்ளுங்கன்பா சக்குரா நருட்டோன்பா. நருட்டோக்கு முன்னால இருக்க யோட்டா சிரிப்பான். நருட்டோ யோட்டா கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிங்கரிங் ஸ்னோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோக்கு முன்னால இருக்க யோட்டாவை சுத்தி பயங்கரமா ஏர் பிரஷர் இருக்கும். விண்டோ யூஸ் பண்ணி விசில் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நருட்டோ டாச் பண்ணுவான். பேட்டில் ஃபீல்டில் காட்டுவாங்க. யோட்டா ரைனை யூஸ் பண்றப்ப சோஜி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸு மூலமா ஷிகமாரு ஈனோ மேல படாம தடுத்துருவான். ஷிகமாரு ஷேடோ பொசிஷன்ல பிடிக்கவும் ஈனோ பின்னாடி போய் குணாய் வச்சு குத்திடுவா. சோஜி ஈனோ யோட்டான்ட்டு வருத்தப்படுவாங்க. கடைசியில நருட்டோ சொன்ன மாதிரி அது ஒயிட் ஜெட்ஸுவா தான் இருக்கும். போலியா இருந்தாலுமேட்டு ஷிகமாரு மாய் வருத்தப்படுவான். கீபா கிட்ட காட்டுவாங்க அக்கமாருவா அதை செஞ்சு முடிக்கலான்பா. ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி காலி பண்ணுவாங்க. பார்த்தா அதுவும் ஒயிட் ஜெட்ஸு தான். கீபா விளையாடுறீங்களான்ட்டு பாப்பா. சக்குரா யோட்டாவோட முகத்திலேயே பஞ்ச் பண்ணுவா. பார்த்தா அதுவும் போலியா தான் இருக்கும். ரொம்ப மூச்சுவாங்க சக்குராவுக்கு. யோட்டான்ட்டு கண்ணீரே விட்டுருவா. நருட்டோ அவனுக்கு முன்னால இருக்கிறதான உண்மையான யோட்டான்னு சொல்லியிருப்பான். அதை எப்படி கெஸ் பண்ணிருப்பான்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் தான். உண்மையான யோட்டா கூட நருட்டோ சண்டை போட்டுருக்கப்ப அன்னைக்கு யோட்டாவை காப்பாத்த ட்ரை பண்றல பெஸ்ட்டை கொடுத்தோன்பா. ஆனா அங்க போது பாஸ்ட்ல காட்டுவாங்க நான் திரும்பவும் தனியாயிட்டேன்ட்டு ஃபீல் பண்ணுவான் நருட்டோ. ஷிகமாரு அண்ட் சோஜி வந்துட்டு இல்ல அப்படிலாம் இல்ல 6 பேர் சொல்ல போனா ஒரு நாயையும் சேர்த்தின்பாங்க, எல்லாருமே வந்திருக்கணுமா சோஜி ஈனோ கை காட்டுவா. ஷிகமாரு அண்ட் சோஜி நருட்டோ வீட்டுக்குள்ள வரவும் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லாமே உள்ள வந்துட்டீங்களாடான்ட்டு நருட்டோ கத்துவான். அப்படிலாம் பேசாதேன்ட்டு சோஜி தனியா இருக்கதை பார்த்துட்டு வந்தோன்பா. ஷிகமாரு வெளியே நல்லா இருந்துச்சு, நீ இப்படி உள்ளே இருக்கிறது யாருக்கும் பிடிக்காதுன்பா. அங்க மட்டும் மழை பெய்யுதுன்ட்டு நருட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு ஷிகமாரு பார்க்கவும் நருட்டோ அது யோட்டாவான்னு கேட்பான். ஷிகமாரு நம்ம யோட்டாவை திருப்பி கூட்டிட்டு வந்தாகணும்பா. நருட்டோ தலையாட்டுவான். ஒக்காகே ஆபீஸை சுத்தி மழை பெஞ்சிட்டே இருக்கும். இன்டர்கேஷன்ல ஆன்போஸ் அந்த ஷினோபி யோட்டா கிட்ட நீ எந்த வில்லேஜ் சேர்ந்தவன் எங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேட்பான். ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டு யோட்டா ஈஸியா ஏதாவது இருந்தா கேளுங்களேன்பா. எங்கிருந்து வந்திருக்கேன் என்ன கிராமம்னு திரும்ப கேட்கவும் யோட்டா அழுக ஆரம்பிச்சிருவான். டிஸ்பிளேல செக் பண்றவங்க எதுவும் கிடைக்கல. விஷயங்கள் மோசமா இருக்கும்னால லாட் தேடவா சொல்லி கேட்கலாமான்பா. வயலட் மாஸ்க் பேர் பண்ணி கேன்பு. யோட்டாக்கு முன்னால கேன்புவுக்கு யோட்டாவை பாக்குறப்ப அவனை சுத்தி ஸ்னேக் இருக்க மாதிரியான ஃபீலிங் தான் இருக்கும். மனசுக்குள்ள என்ன கெஞ்சுச்சுவா இல்லைங்க மாதிரி திங்க் பண்ணுவாரு. நருட்டோ எப்பவும் போல கிரேட் ஸ்டோன் ஃபேசஸ்ல பெயிண்ட் எல்லாம் ஊத்தி விட்டுருப்பான். பொடியா இந்த பக்கம் வந்துடுறான்பாங்க. இடியட்ஸ் உங்க பேச்செல்லாம் யார் கேட்பா, நான் நருட்டோ உசுமாக்கி லீஃப் ஷினோபிடான்பா. நருட்டோ தேர்ட் ஹோக்காகே கிட்ட விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் கஸ்டடியில் எடுக்கிறப்ப கூட அந்த பையன் தான் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்றான்னு சொல்லவும் தேர்ட் ஹோக்காகே சிஸ்டே வந்து வெளியே பார்த்திருப்பாரு. கிராமத்துல இருக்க எல்லா நெஞ்சாவும் வாங்கடா நான் ஒரு கை பாத்தாரன்னு கத்திருப்பான் நருட்டோ. தேர்ட் ஹோக்காகே சூரிய மலையங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டிருப்பாரு. ஹோக்காகே ஆபீஸ்க்குள்ள காட்டுவாங்க 2 ஷினோபிஸ். அந்த பையன் ஒரு தொலையாவே போயிட்டான். லார்ட் தேர்டோட ஸ்டோன் ஃபேஸ் தான் ரொம்ப மோசமாக்கிட்டான்னு சொல்றாங்கன்பா. நானும் தான் கேட்டேன்ட்டு பேசிட்டு போறப்ப சைட்ல இருந்து கீபா ஷிகமாரு ஈனோ அண்ட் சக்குரா போவாங்க. நம்ம கிராமத்துல இருந்துட்டு அந்த பையன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு பேசிட்டு போறப்ப சோஜி அந்த பக்கம் போயிடலான்ட்டு ஓடுறப்ப தடிக்கி விட்டு இருந்திருப்பான். அந்த ஷினோபிஸ் நோட் பண்றக்குள்ள ஈனோ சோஜி எடுத்திருப்பா. ஏதாவது பார்த்தேன்னா ஒருத்தன் கேட்கவும் இல்லையன்பா. ஒரு வேலை இமேஜினேஷன் கொண்டு போயிருவாங்க. சேஃபா இருப்பாங்க. யோட்டா ஆன்பு மெம்பர்ஸ் கிட்ட தயவு செஞ்சு என்ன போக விட்டுருங்களேன்ட்டு அழுவான் யோட்டா. அந்த சமயத்துல ஷிகமாரு ஷேடோ பொசிஷன்ல 3 பேர்த்த பிடிச்சிருப்பான். எல்லாரும் யோட்டான்ட்டு வரவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் யோட்டா. சோஜி ஷிகமாரு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவான். ஒரு க்ரோன் அப் ஆகி ஜுட்ஸோ பண்ணியிருக்கேன்ட்டு. நீ என்ன ஜீனியஸ் ஆன்ட்டு ஈனோ வைக்கப்படுவா. இல்லைன்னு வாய்ஸ் கேட்கும். எல்லாத்துக்கும் அள்ளு விடும். காதுக்கு பின்னால இன்னும் ஈரா இருக்குன்பாங்க. வெளிச்ச சுத்தி வரவும் ஷேடோஸ் வச்சு பிரயோஜனம் இல்லையில அதை தான் அப்படி நக்கல் பண்ற மாதிரி சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. நகராதீங்கன்ட்டு கிராமத்தோட நன்மைக்கு பாதிப்பு விளைவிக்கிற மாதிரி யார் என்ன பண்ணாலும் சரி கடினமா தண்டிக்கப்படுவாங்க. குழந்தைகளா இருந்தாலும் சரி. அவன் ஸ்பையா இருக்கலான்னு பாரு. விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதீங்கன்னு வாய்ஸ் கேட்கும். நருட்டோ ஓடி வருவான். யோட்டா ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்ட்டு நருட்டோ யோட்டாக்கு முன்னால போய் நிப்பான். யோட்டா தான் என்னோட வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச முதல் நண்பன்ட்டு கத்துவான் நருட்டோ. யோட்டா ஃப்ரெண்டான்ட்டு பார்ப்பான். அன்பு சேர்ந்தவங்க நருட்டோ பின்பக்கமா போய் அடிச்சிருவாங்க. நருட்டோ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த யோட்டா ரொம்ப கோவப்படுவான். ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு லைட்னிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். யோட்டா மூச்சு வாங்குவான். நருட்டோ நீ இப்ப தப்பிச்சாகணும்பான். எல்லாரும் யோட்டாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா போற வழியில ஆறு போகும். அந்த ஆறு ஆழமானதுமா ஷிகமாரு. ஆனா அதை தாண்டி ஆகணும்பா ஈனோ. என்னதுக்கு நம்மளை தேடிதான் வந்திருக்கணும் சக்குரா. தண்ணியில மட்டும் இப்ப நடக்க முடிஞ்சா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சோஜி சொல்லவும் இதை நம்ம பண்ணி ஆகணும்பா கீபா. அக்கமாரு குலைக்கும். நருட்டோ யோட்டா ஃப்ரீயா சுத்துறக்கான இடம்னு ஒண்ணு இருக்கும்ல அங்க போலான்பா. ஆத்த கடந்து போக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மூழ்கிடுவாங்க. நருட்டோன்னு கத்துவான் கீபா. ஷிகமாரு சோஜி யோட்டாவை மாட்டிருப்பாங்க. சோஜி ஷிகமாரு கஷ்டப்படுறத பார்த்துட்டு யோட்டா அவங்களை கரைக்கு போக வச்சிருவான். கீபா ஈனோ சகுரா ஷிகமாரு சோஜின்னு ஓடி போய் பார்ப்பாங்க. நருட்டோ ஸ்ட்ரகிள் ஆவான். ஆனா தண்ணிக்குள்ள மாட்டிக்குவான். யோட்டா தான் நருட்டோவையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விடுவான். நருட்டோ யோட்டாக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். எல்லாரும் யோட்டான் கத்தவும் திரும்பி பார்த்தா அவன் அந்த தண்ணியோட போவான். எல்லாரும் யோட்டான் கத்திட்டு பின்னாடி போவாங்க. ஒரு வழியே கரையில வந்து விழுந்திருப்பான். கண்ணை முழிச்சுக்கடா முழிச்சு பாருங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. யோட்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு நல்ல வேலை எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஜஸ்ட் என்ன நம்புங்க விஷயங்கள் ஓகே ஆயிரும்பான். நருட்டோ இல்ல ஒன்னதாண்டா பார்த்தாகணும் முழிச்சு பாரு யோட்டான்பான். யோட்டா நான் ஏற்கனவேங்கிறப்ப அப்படி பேசாத யோட்டான்மா சோஜி. நருட்டோ நான் மட்டும் அவசரப்பட்டு விஷயத்த பண்ணாம இருந்தான்ட்டு ஃபீல் பண்ணுவான். இல்ல அது ஏன் தப்புன்மா கீபா. நான் டிஃபரெண்டான பிளானோட வந்திருக்கணும் ஏன் தப்புன்மா ஷிகமாரு. சக்கரா யோட்டான்பா. ஈனோ யோட்டா கிட்ட மன்னிப்பு கேப்பா. நான் போக வேண்டிய நேரம்பா யோட்டா. என்னடா பேசன்ட்டு நருட்டோ இப்பல இருந்து நம்பன்னு சொல்லும் போது யோட்டா நான் என்னைக்கு உங்களை மறக்க மாட்டேன். ஆனா காய்ஸ் நீங்க என்ன மறந்துருங்கன்பா. எப்படா நாங்க உன்னை மறக்கிறதுமா நருட்டோ. எல்லாரும் யோட்டா கையை பிடிப்பாங்க. எப்படி நாங்க அப்படி செய்வோம்ட்டு வித்தியாசமான லைட் க்ளோ ஆகும். யோட்டா நீங்க என்ன மறந்தாகணும் இல்லைன்னா அது பெரிய வழியை கொடுக்கணும்பா. எல்லாரும் மயங்கிருப்பாங்க. நருட்டோ மட்டும் யோட்டா நாவோம் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோவும் மயங்கிருப்பான். பிரசன்ட் நருட்டோ நாங்க எல்லாரும் அவனை மறந்துட்டோம். கூட பண்ண அந்த எல்லா விஷயத்தையும். அப்புறம் நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததையும் தான். அப்புறம் திரும்பவும் தனிமையில இருந்தேன் அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை காட்டுவாங்க. நருட்டோ யோட்டா கிட்ட நான் உன்னை மறக்க விட மாட்டேன். நான் உன்னை மறந்து போன அந்த விஷயத்துக்கு பதிலா உன்னை சாக விட்டுட்டோம்ங்கிற வருத்தத்திலே வாழ்ந்திருப்பேன்பா. அப்புறம் யோட்டா நான் திரும்பவும் இதை பண்ணணுமா திரும்பவும் நீ கஷ்டப்படுறதா நான் பார்க்கணுமான்பா. குணாயை கையில் எடுத்த குணாயை கீழே போட்டு இல்ல அதை எப்படி நான் தாங்க வந்துட்டு வருத்தப்படுவான். யோட்டா விசில் பண்ணவும் இரு அதுன்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். நருட்டோ கேக்குதா நான் தான் யோட்டான்பான். விண்ட் அட்டாக் பண்ணவும் நருட்டோ குணாயை எடுத்துட்டு பின்னாடி போவான். இது நம்மளோட ரகசியமான டின் கேன் டெலிபோன் நீ நானும் மட்டும் பேசுறதுன்பா யோட்டா. நருட்டோ அந்த விண்டை கட் பண்ணிட்டு போறப்ப அவன் சப்கான்சியஸ்ல யாரா இருந்தாலும் சரி அவனை கண்ட்ரோல் பண்றவங்களால அதை கேட்க முடியாதான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோட சப்கான்சியஸ்ல இருக்கவங்க நருட்டோ தலைக்குள்ள கேட்ட அந்த வாய்ஸ் யோட்டாவோடதா. யோட்டாவான்ட்டு சர்ப்ரைஸ் ஆவாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல கீபாவை நோட் பண்ணி என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோட்டா சக்குரா ஷிகமாரு ஈனோ சோஜி கீபா அக்கமாருன்பா. சக்குரா மன்னிப்பு கேப்பா. யோட்டா எதுக்காக மன்னிப்பு கேட்கறேன்பா. நருட்டோ அன்னைக்கு எங்களால உன்னை காப்பாற்ற முடியல உன்னை சாக விட்டோம் அதனால தான் எல்லாருமே சேடா இருக்காங்கன்பா. யோட்டா பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி செத்துட்டேன்பா. நருட்டோ ஷாக் ஆவான். நான் ரீஅனிமேட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்தேன் நான் ஏற்கனவே செத்துட்டேன்பா. யோட்டா உயிரோட இருக்க பாஸ்ட காட்டுவாங்க. வெதர் ஃபார் சேல்ங்கிற போர்டு இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் எபிலிட்டியான வெதரை கண்ட்ரோல் பண்ற கிளான்ல தான் நான் பிறந்தன்பா யோட்டா. நாங்க வில்லேஜ்ல இருந்து வில்லேஜுக்கு போவோம். வெதரை விற்கிறது தான் எங்களோட வியாபாரமே. குறிப்பா எங்க கிளான்ல வெதரை கண்ட்ரோல் பண்றல எஸ்பெஷலா நான் தான் சிறந்தவன். அப்படிங்கும் போது யோட்டா அழுது மலையை கொண்டு வரதை காட்டுவாங்க. வாடி போன நிலத்துக்கு. யோட்டா ஆனா நான் பிறந்தப்பவே வீக்கா இருந்தனால நான் செத்துட்டேன்பா. நான் செத்துட்டேன் ஆனா என்ன சாக அனுமதிக்கலின்பா. ஒரோச்சிமாரு காபுட்டோ இருக்கதை காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு தான் யோட்டாவை ரீஅனிமேட் செஞ்சுட்டு இருப்பான். பிரசன்ட் காபுட்டோ யோட்டா இப்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். யோட்டா அந்த பாம்பும் கண்ணாடி போட்டிருக்கவனும் ரீஅனிமேஷனை டெஸ்ட் பண்ணாதான் சொன்னாங்க. அவங்க கிராமத்துக்கு வெளியில என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. நருட்டோ ரொம்ப வருத்தத்துல இருந்தன்பா. நருட்டோ யோட்டான்பா. சக்குரா யோட்டா உன் கூட இல்லாம போனதுக்கு மன்னிச்சுக்கன்பா. யோட்டா இல்ல வேண்டாம் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். உனக்கு தெரியுமா நான் உயிரோட இருக்கப்ப ரொம்ப டஃபா இருந்துச்சு. நான் எங்க போனாலும் சரி எப்பவும் தனிமையில தான் இருப்பேன். ஆனா நான் செத்ததுக்கு அப்புறமா நான் தனிமையில எல்லாம் இல்ல. நான் உங்க எல்லாத்தையும் சந்திச்சேன். நிறைய ஃபன்னா இருந்துச்சு. நான் அந்த ஆத்துக்கிட்ட இருக்கும் போதே திரும்ப மீட்கப்பட்டன்பா. பாஸ்ட்ல நடந்தது காட்டுவாங்க. நான் இறந்தே போனாலும் தனியா வாழ வேண்டிய நிலைமையா இருந்துச்சு. ஆனா உங்களோட டைம் ஸ்பெண்ட் அந்த மெமரிஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதனால கடினமான இல்ல. அப்புறம் நான் இப்படி உங்ககிட்ட பண்றது ரொம்ப மோசம் தான். ஆனா திரும்ப என்னால உங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. நருட்டோ நீ நல்லா வளர்ந்துட்ட. சக்குரா நீயும் தான். ஷிகமாரு நீயும் தான். ஈனோ சோஜி நீங்களும் தான். அப்புறம் கீபா அக்கமாரு உங்களையும் தான்பா. நருட்டோ யோட்டா கிட்ட நம்ம ஏன் இப்ப அதிகப்படியா ஃபன்னா இருக்க கூடாது. ரீஅனிமேஷன்ல விட்டுத்தள்ளு. பழைய காலம் போல எல்லாரும் ஒன்னா எல்லாரும் சந்தோஷமா முட்டாள்தனமா வருத்தமான ஃபன்னோட இருக்கலான்பா. காபுட்டோக்கு வேட சென்ஸ் ஆகும். நருட்டோ யோட்டாவை பார்த்து ஷாக் ஆவான். யோட்டா ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ யோட்டான்ட்டு பக்கத்துல ஓட ட்ரை பண்ணுவான். யோட்டா நருட்டோ அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸ்ன்பா. நான் ஹாப்பியா இருக்கப்ப நான் போக போறேன்பா. இப்போ இந்த தடவை என்ன மறந்துடாதீங்கன்பா. கம்ப்ளீட்டா ஸ்னோ மூடி இருக்கும். இல்ல யோட்டா ஏன்ட்டு ஓடுவான் நருட்டோ. யோட்டா இப்ப எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இப்போ நான் நிஜமாலுமே செத்துறேன். பாய் பாய் நருட்டோ எல்லாத்துக்குமே. நான் நம்புறேன் நாளைக்கு ஒரு நல்ல வெப்பமான நாளா இருக்கும்பா. யோட்டான்ட்டு நருட்டோ ஓடுறப்ப ஸ்னோவால கம்ப்ளீட்டா சீலா இருக்கும்ல யோட்டாவோட உடம்பு. லைட்னிங் தாக்கி ஒரு தூசி கூட இல்லாம போயிடும். யோட்டாவோட சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்கும். நருட்டோவோட கண்கள் எல்லாமே முடிஞ்சதுங்கிறத ரியலைஸ் பண்ணும்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரீஅனிமேட்டட் அலைட் ஃபோர்சஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு காபுட்டோ.